Hi students, today 12th Maths chapter 2 exercise 2.7 6th sum பார்க்கலாம். If z equal x plus iy and argument of z minus I by z plus 2 equal by 4 so that x square plus y square plus 3x minus 3y plus 2 equal 0 ஓகேவா. இப்போ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இது வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து z ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் ஐவைன்னு எழுதிட்டு இப்போ இதில் வந்து இந்த டேர்ம் மட்டும் ஃபஸ்ட்டு எழுதிட்டு இதில் இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒயை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா. ஃபஸ்ட்டு இது மட்டும் எழுதிக்கலாம். ஆர்குமெண்ட் லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். z மைனஸ் ஐ பை z ப்ளஸ் 2 அது மட்டும் எழுதிக்கலாம். எழுதிட்டு இந்த இசட் வர இடத்துலலாம் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஐஒயும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், அதுக்கப்புறம் இந்த மைனஸ் ஐ பை இந்த இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் 2. ஓகேவா. அடுத்த ஸ்டெப்பில் இமேஜினரி வேல்யூ தனியாக, ரியல் வேல்யூ தனியாக எழுதிக்கலாம். ஐ வர்றது மட்டும் தான் இமேஜினரி வேல்யூ, ஐ வராதது ரியல் வேல்யூ. ஸோ இதில் வந்து ரியல் வேல்யூ எக்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ எக்ஸ் மட்டும் முன்னாடி எழுதிட்டு ப்ளஸ் இந்த ரெண்டுலேயுமே ஐ இருக்கனால ஒரு ஐயை காமன் எழுதிட்டு இந்த ஒய் மைனஸ் இதில் ஐ வெளியே வந்துருச்சு, அதனால் 1 மட்டும் இருக்கும். ஸோ 1. ஓகேவா. கீழே வந்து ரியல் வேல்யூ என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது, 2 இருக்குது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2 எழுதிட்டு இந்த ஐஒய் வந்து பின்னாடி எழுதிக்கலாம். ஓகேவா. இப்போது இதுக்கு வந்து நம்ம கான்ஜுகேட் எடுக்கணும். அதாவது கீழே ப்ளஸில் இருக்குதா, ஸோ வந்து நம்ம இந்த டேர்ம் அப்படியே எழுதிட்டு மேலேயும் கீழேயும் இந்த இடத்துல மைனஸ் போட்டு நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் ஐஒய், எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் ஐஒய், இந்த ரெண்டு டேர்ம் வச்சு இந்த ரெண்டு டேர்ம் வந்து நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம். இப்போ இதுவும் மல்டிபிள் பண்ணணும், இதுவும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த எக்ஸையும் எக்ஸ் ப்ளஸ் 2 மல்டிபிள் பண்ணணும். ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. அடுத்தது இந்த எக்ஸையும் மைனஸ் ஐஒயும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ மைனஸ் எக்ஸ் ஐஒய். அடுத்தது இந்த ப்ளஸ் ஐ ஒய் மைனஸ் 1ம் எக்ஸ் ப்ளஸ் 2 மல்டிபிள் பண்ணணும். ஸோ ஐ ஒய் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 2. அடுத்தது ஐ ஒய் மைனஸ் 1ம் இந்த ஐ ஒய்யும் மல்டிபிள் பண்ணணும். இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் ஐ ஒய் மைனஸ் 1 இன்ட்டு ஐ ஒய். ஓகேவா. கீழே வந்து இது ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஃபார்மில் தான் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வரும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஐஒய் ஸ்கொயர். அடுத்த ஸ்டெப்பில் இந்த எக்ஸை வந்து இந்த ப்ராக்கெட்குள்ளே மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸ் கூட மல்டிபிள் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த 2 கூட மல்டிபிள் பண்ணும்போது 2x மைனஸ் இந்த ஐஎக்ஸ்ஒய் அப்படி எழுதிக்கலாம். இந்த ஐயை முன்னாடி போட்டுருக்கிறேன், ஐஎக்ஸ்ஒய் ப்ளஸ் இந்த ஐ அப்படி எழுதிட்டு இந்த ரெண்டும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இந்த ஒய்யை எக்ஸ் கூட தனியாக 2 கூட தனியாக மல்டிபிள் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மைனஸ் 1 எக்ஸ் கூட தனியாக 2 கூட தனியாக மல்டிபிள் பண்ணணும். ஸோ இந்த ஒய்யை ஃபஸ்ட்டு எக்ஸ் கூட மல்டிபிள் பண்ணும்போது எக்ஸ் ஒய், நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இந்த ஒய்யை 2 கூட மல்டிபிள் பண்ணும்போது 2y, நெக்ஸ்ட்டு மைனஸ் இந்த 1 எக்ஸ் கூட மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் எக்ஸ், மைனஸ் 1 2 கூட மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் 2. ஓகேவா. அதுக்கப்புறம் இந்த மைனஸ் இந்த ஐயும் சேர்ந்து ஐ ஸ்கொயராக மாறிடுது. ஸோ ஐ ஸ்கொயர், அப்புறம் இந்த ஒய், அதுக்கப்புறம் இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற ஒய் மைனஸ் 1. ஓகேவா. அதுக்கப்புறம் கீழே பை எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் அப்படியே போட்டு இந்த ஸ்கொயர் வந்து ஐக்கு தனியாக ஒய்க்கு தனியாக ஸ்கொயர் பண்ணும். ஸோ ஐ ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். ஓகேவா. அடுத்த ஸ்டெப்பில் இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படி எழுதிக்கலாம், 2x அப்படி எழுதிக்கலாம், மைனஸ் ஐஎக்ஸ்ஒய் அப்படி எழுதிக்கலாம், ப்ளஸ் ஐ இன்ட்டு xy ப்ளஸ் 2y மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 அதுவும் அப்படியே எழுதிட்டு இந்த ஐ ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸ் 1 போட்டுக்கலாம். ஓகேவா. ஐ ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் 1 நமக்கு தெரியும். ஸோ இந்த மைனஸ் முன்னாடி அப்படியே போட்டு இந்த ஐ ஸ்கொயருக்கு பதிலாக தனியாக ஒரு மைனஸ் 1 போட்டு இந்த ஒய்யை வந்து இந்த ப்ராக்கெட்குள்ளே மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஒய் இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயர், நெக்ஸ்ட்டு ஒய் இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் ஒய். ஓகேவா. கீழே அதே மாதிரி இந்த ஐ ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் அப்படி எழுதிட்டு மைனஸ் அப்படி எழுதிட்டு ஐ ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸ் 1 போட்டு ஒய் ஸ்கொயர் அப்படி எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் ஐஎக்ஸ்ஒய் ப்ளஸ் இதெல்லாம் அப்படியே எழுதிக்கலாம். இதுலேருந்து இது வரைக்கும் அப்படியே எழுதிட்டு இந்த மைனஸ் 1ம் இந்த மைனஸ் சேர்ந்து ப்ளஸ் 1 ஆயிடுது. ஸோ ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வந்துடும். ஓகேவா. ப்ளஸ் 1ங்கிறதுனால 1 போட தேவையில்ல, ஒய் ஸ்கொயர் மட்டும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மைனஸ் ஒய். அதுக்கப்புறம் கீழேயும் அதே மாதிரி தான் இந்த எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் அப்படி எழுதிட்டு இந்த மைனஸும் இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடுது. ஸோ ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வந்துடும். அடுத்த ஸ்டெப்பில் வந்து ரியல் டேர்ம் தனியாக இமேஜினரி டேர்ம் தனியாக எழுதிக்கலாம். ரியல் டேர்ம் என்னென்ன, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x, அதுக்கப்புறம் இது வந்து இமேஜினரி டேர்ம், இது இமேஜினரி டேர்ம், நெக்ஸ்ட் இந்த ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய். ஓகேவா. ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் இதில் ரியல் டேர்ம். நெக்ஸ்ட்டு இமேஜினரி டேர்மில் தனியாக எழுதிக்கலாம். பின்னாடி மைனஸ் ஐஎக்ஸ்ஒய்
ப்ளஸ் ஐ இன்ட்டு xy ப்ளஸ் 2y மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 ஓகேவா. கீழே இதை அப்படியே எழுதிக்கலாம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இந்த ரியல் டேர்ம் வந்து அப்படியே எழுதிட்டு இமேஜினரி டேர்மில் இந்த ஐஎக்ஸ்ஒய்ன்னு இருக்கா, சாரி இந்த டேர்ம்லேயும் இந்த டேர்ம் ரெண்டுலேயுமே ஐ காமனாக இருக்கா. ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து ஒரு ஐயை வந்து வெளியே எடுத்துக்கலாம். இது ரெண்டுலேயுமே ஐயை வெளியே எடுத்துட்டோம்னா இதில் என்ன இருக்கும், எக்ஸ்ஒய் மட்டும் இருக்கும். ஓகேவா. அதனால் மைனஸ் எக்ஸ்ஒய், அது இங்கே மைனஸ் இருக்கா. ஸோ நம்ம வந்து ப்ளஸ் ஐ தான் வெளியே எடுத்துருக்குறோம். இந்த மைனஸ் அப்படியே தான் இருக்குது. ஸோ மைனஸ் எக்ஸ்ஒய் தான் உள்ளே வரும். மைனஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் இதில் என்ன மீதி இருக்குது, xy ப்ளஸ் 2y மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 இருக்கா. ஸோ xy ப்ளஸ் 2y மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 ஓகேவா. ரெண்டுலேயும் ஐ மட்டும் வெளியே எடுத்துருக்குறோம், மீதி எல்லாம் ஒன்றா போட்டுருக்குறோம். கீழே வந்து அதே மாதிரி எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படி எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் வந்து இப்போ இதில் மைனஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் எக்ஸ்ஒய்ன்னு இருக்குது, அதனால் இதில் ரெண்டும் கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறதுல ரியல் டேர்முக்கு தனியாக கீழே இருக்கிறதும் இமேஜினரி டேர்முக்கு தனியாக கீழே இருக்கிறதும் பிரித்து எழுதிக்கலாம். ஓகேவா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2y மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 பை எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேவா. இந்த ஐ போடணும். ஐ போட்டு 2y மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 அது போட்டு தனியாக எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் போட்டுருவோம். ஓகேவா. புரியுதா. இப்போ இது வந்து ரியல் டேர்ம், இது இமேஜினரி டேர்மா. ஸோ இது ரெண்டுக்கும் தனித்தனியாக கீழே இருக்கிறத வந்து பிரித்து போட்டுக்கலாம், அவ்வளோதான். அடுத்தது நம்ம ஆர்குமெண்ட் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆர்குமெண்ட் விட்டுட்டு இது மட்டும் எழுதணுமா. இப்போ நம்ம ஆர்குமெண்ட் சேர்த்து எழுதிக்கலாம். ஸோ ஆர்குமெண்ட் ஆஃப் z மைனஸ் ஐ பை z ப்ளஸ் 2 ஈக்குவல் ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், டேன் இன்வெர்ஸ் ஸ்மாலஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸா. ஸோ டேன் இன்வெர்ஸ் ஸ்மாலஸ் ஆஃப் இதில் எது ஒய்ஏ, இதெல்லாம் ரியல் டேர்ம், இங்கே ஐ வர்றதுனால இதெல்லாம் வந்து இமேஜினரி டேர்ம். ஸோ இது எக்ஸு ப்ளஸ் ஐ இதான் ஒய். ஓகேவா. அப்போ ஒய்க்கு வந்து இதை எழுதணும். இப்போ மேலே வந்து ஒய்க்கு பதிலாக இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கலாம். பை கீழே எக்ஸுக்கு பதிலாக இந்த டேர்ம் வந்து அப்படியே எழுதிக்கலாம். ஓகேவா. ஸோ டேன் இன்வெர்ஸ் ஒய் பை எக்ஸ்ன்னு எழுதியாச்சு. இப்போ இதில் இது ரெண்டும் டிவைடில் இருக்கனால இதை இந்த டேர்ம் ஃபஸ்ட்டு இங்கே எழுதிட்டு மல்டிபிள் இந்த டேர்ம் வந்து தலைகீழே போட்டுக்கலாம். ஓகேவா. பைக்கு கீழே பை இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், தலைகீழே போட்டு எழுதுவோமா. ஸோ இந்த டேர்ம் ஃபஸ்ட் அப்படி எழுதிட்டு இதை வந்து தலைகீழே போட்டு எழுதிக்கலாம். இங்கே வந்து பை பை 4, அதாவது கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஆர்குமெண்ட் ஆஃப் z மைனஸ் ஐ பை z ப்ளஸ் 2 ஈக்குவல் பை பை 4 கொடுத்துருக்காங்களா. ஸோ நம்ம இதுக்கு பதிலாக நம்ம பை பை 4 போட்டுக்கலாம். அப்புறம் டேன் இன்வெர்ஸ் இதை வந்து ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்கிற டேர்ம் எழுதிட்டு மல்டிபிள் போட்டு கீழே இருக்கிற டேர்ம் தலைகீழே போட்டாச்சு. இப்போ இதுவும் சேமாக இருக்குது. ஸோ இதுவும் கேன்சல் பண்ணி விட்டுலாம். இதுவும் கேன்சல் பண்ணிட்டு மீதி இருக்கிறத மட்டும் எழுதிக்கலாம். ஸோ பை பை 4 ஈக்குவல் டேன் இன்வெர்ஸ் 2y மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 மேலே கீழே வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் ஒய். ஓகேவா. நெக்ஸ்ட் இப்போ இந்த டேன் இன்வெர்ஸை இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம். இந்த சைடு கொண்டு வரும்போது டேனுன்னு வந்துடும். இங்கே டேன் இன்வெர்ஸுங்கிறது இந்த சைடு வரும்போது டேனுன்னு வந்துடும். ஸோ டேன் பை பை 4 ஈக்குவல் உள்ளே இருக்கிற டேர்ம் மட்டும் எழுதிக்கலாம். 2y மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் ஒய். இப்போது டேன் பை பை 4ஓட வேல்யூ என்ன, 1. ஓகேவா. tan இன்வெர்ஸ் 1க்கு தான் பை பை 4. ஸோ tan பை பை 4ஓட வேல்யூ 1. ஸோ அதுக்கு பதிலாக 1 போட்டுக்கலாம். 1 போட்டு இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கலாம். இப்போ கீழே இருக்கிற டேர்மை ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு போய்க்கலாம். ஸோ இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் ஒய் ஈக்குவல் 2y மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 வருமா. ஓகே. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப்பில் ஈக்குவலுக்கு இந்த சைடு இருக்கிறதும் இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம். இந்த சைடு கொண்டு வரும்போது இந்த சைடு ப்ளஸில் இருக்கிறதெல்லாம் இங்கே மைனஸில் வரும், மைனஸில் இருக்கிறதெல்லாம் ப்ளஸில் வரும். ஓகேவா. ஸோ இந்த பக்கம் இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் அப்படி எழுதிட்டு ஒய் ஸ்கொயர் 2x மைனஸ் ஒய் எல்லாம் அப்படி எழுதிட்டு இங்கே இருக்கிறதெல்லாம் மைனஸில் இருக்கிறது ப்ளஸ்ஸாகவும் ப்ளஸில் இருக்கிறது மைனஸாகவும் கொண்டு வந்துக்கலாம். ப்ளஸ் 2y இருக்கனால இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 2y, மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கனால இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் எக்ஸ், மைனஸ் 2 இருக்கனால இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் 2 மாறிடுது, ஈக்குவல் 0. ஓகேவா. இப்போது எக்ஸ் ஸ்கொயர் அப்படி எழுதிக்கலாம், ஒய் ஸ்கொயர் அப்படி எழுதிக்கலாம். எக்ஸ் வந்து இங்கே 2x இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ப்ளஸ் பண்ணால் 3x. ஸோ ப்ளஸ் 3x. இங்கே ஒரு மைனஸ் ஒய் இருக்குது, இங்கே மைனஸ் 2y இருக்குது. இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் மைனஸ் 3y. ஸோ மைனஸ் 3y. நெக்ஸ்ட் இந்த ப்ளஸ் 2 ஈக்குவல் 0. ஓகேவா. கொஸ்டினில் வந்து இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே கொஸ்டினில் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 3y ப்ளஸ் 2 ஈக்குவல் 0 இதாக ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அது வந்து நமக்கு வந்துருச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு சொல்லி முடிச்சுக்கலாம். அவ்வளோதான். தேங்க்யூ.